வணக்கமுங்க. என்னோட பேர் சுரேஷ்குமாருங்க. நாங்கள் அந்த முதுகலை தேர்வு எழுதுறதுக்காக தயாராகிட்டு இருந்த ஆஸ்பிரண்ட்ஸு. பிஜிடிஆர்பியை எழுதுறதுக்காக வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு 2,00,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா அது அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க. கடந்த நவம்பர் மாதம் 2024 நவம்பர் மாதத்தில் அதுக்கான இதை வந்து அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க அந்த மேஜர் பாடங்களுக்கான அந்த இது மட்டும் தான் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ சமீபமாக இப்போ 2025 ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் தான் வந்துட்டு அந்த எஜுகேஷன் சைக்காலஜி கல்வியியல் கல்வி உளவியல் இதுக்கான சிலபஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி இப்போ கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் வெளியிட்டிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவிங்க. பாடத்திட்டத்தை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கடந்த பிஜிடிஆர்பிக்கும் இப்போ நடக்க போகிற பிஜிடிஆர்பியும் வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி இருக்குது. தலைகளாக புரட்டி போட்ட மாதிரி இருக்குங்க. கடந்த 4 வருடங்களாக வந்து இதுக்கான டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2,00,000 பேர் அவங்க ஆல்ரெடி ஒரு சிலபஸ் படி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க 4 வருஷமாக. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால் அவங்களால அதுக்கு தயாராகவே முடியல. ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே போயிட்டாங்க. சிலபஸ் வந்து டோட்டலாக மாறி இருக்குது. கல்லூரி பேராசிரியர்கள்ட்ட அந்த நிலைக்கு எழுதுகிற அளவுக்கு வந்து உயர்த்தியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க உயர்த்துறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லைங்க. அந்த மன உளைச்சல் ஏற்பட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப இதில் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஆர்பிக்கே முறையிட்டோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கே வந்துட்டு ஒரு மனு போட்டோம். மனு போட்டு இந்த மாதிரி சிலபஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு, ரொம்ப அந்த நடைமுறையே மாற்றப்பட்டிருக்கு. அதனால் அந்த குறைந்த கால அவகாசத்துக்குள்ளே எங்களால் வந்து இந்த தேர்வு தயாராகிறதுக்கு முடியாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் கால அவகாசம் கொடுத்து தேர்வு தேதியை வேறு நாளில் வைக்கணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 8வது மாதமே கொடுத்தோம். இப்போ வந்து அக்டோபர் மாதம் வந்துருச்சுங்க. நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மனு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதமே வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறமா தான் கிடச்சிது. நேரடியாகவே மனு கொடுத்துருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் இவங்களெல்லாம் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக நிறைய இடங்கள் இது நடந்திருக்கு. நமக்கு தெரிய வரல. அதுக்கப்புறமா நம்ம இந்த அவங்க ஆசிரியர் தேர்வு வரைய எந்த விதமான பதிலுமே இல்லாமல் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் நாங்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் ஒரு முறையீடு செஞ்சுருந்தோம், ஒரு மனு போட்டிருந்தோம். இந்த மாதிரி சிலபஸ்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குங்க, அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வந்து வேணும், அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்கேன். எப்படியா டிஆர்பி போர்டு வந்து எங்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கோரிக்கை நியாயமானதாக இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி வேறு தேதி மாற்றுறதுக்கு அதுக்கான இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு அப்படியே பிறப்பிச்சிருந்தாங்க. சரி, பிறப்பிச்சதோடு மட்டும் இல்லாமல் இவங்க டிஆர்பியும் என்ன பண்ணாங்கன்னா நியூஸ் வெளியீடு வருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஹிந்து தமிழில் வந்து வருது, தீவிரமான ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தேர்வு வந்து ஒத்தி வைக்கிறது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. மக்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க மத்தியில் நமக்கு கால அவகாசம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அந்த செய்தி வந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து இன்னொரு அறிவிப்பு வந்து அவங்க கொடுக்குறாங்க, சொன்ன தேதியில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இதாகிட்டாங்க, மனோச்சலுக்குள்ளே போயிட்டாங்க. அனைத்து டீச்சர்ஸும் ஏகப்பட்ட கால்ஸ், என்னாச்சுங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டீச்சர்ஸுமே டிஆர்பிக்கும் இமெயில் மூலிமா அனுப்புனாங்க, லெட்டர்ஸ் அனுப்புனாங்க. சிஎம் செல்லுக்கு 1100 சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து நம்ம குறைத்திருக்கும் நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கால் பண்ணி புகார் பதிவு செஞ்சாங்க. ஏகப்பட்ட விஷயம் முன்னெடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிட்ட 11 மாவட்டங்களில் மனு கொடுத்தோம். 11 மாவட்டங்களில் மனு கொடுத்து எப்படியாவது இந்த தேர்வை தள்ளி வைக்கணும்னு. இவ்வளோ முயற்சிகள் எடுத்துமே குறிப்பிட்ட தேதியில் எக்ஸாம் நடந்தே தீரும்ன்ற மாதிரி அவங்க செய்தி வெளியிட்டது ரொம்ப பெரிய மனோட்சி ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் திரும்பவும் வந்துட்டு இப்போ உயர்நீதிமன்றத்தில் திரும்ப அதை முன் வச்சுருக்கோம். எப்படியாவது வந்து இதை தள்ளி வைக்கணும்னு கேட்குறோம். நாங்கள் எக்ஸாமை வந்து தடை கோரணும், எக்ஸாம் நடத்த விடாமல் பண்ணிடணும் அப்படின்றது நோக்கமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஆஸ்பிரண்ட்ஸ், அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். கடந்த 4 வருடமாக இதுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அதனால் எக்ஸாமை தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி எங்களோட நோக்கம் இல்லை. எங்களுக்கு தேர்வு நடக்கணும், ஆனால் கால அவகாசம் வேணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. எங்களுக்கு அந்த கால அவகாசம் மட்டும் கொடுத்தாங்கன்னா தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் எங்களுக்கு போதுமான கால அவகாசத்தை கொடுத்து இந்த தேர்வு நடத்தணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா இதுக்காக ஒரு ஆஸ்பிரண்ட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு சூசைட் பண்ணிட்டாருங்க. தூக்கிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம்னு சொல்லி ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காரு. சிலபஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா அதே போல் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அவங்களாம் அதில் டீட்டெயிலாக சொல்லுவார். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 60% அளவுக்கு நடந்திருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரையே சேஞ்சஸ் நடந்திருக்கு. மேஜர்லேயும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க.
எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா 60% அளவுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு நம்ம தயாராகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக மட்டும்தான் கால அவகாசம் கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த விஷயத்தை தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் சேர்ந்து எங்களுக்கு அந்த போதுமான கால அவகாசத்தை கொடுத்து தேர்வு தேதியை மாற்றி வைக்கணும். 1 மாதமோ 2 மாதமோ எங்களுக்கு அந்த நாளை வந்து வேறு நாட்களில் வச்சு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. நன்றி.